எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது 2 காரியங்களை சொல்லுகிறது. ஒன்று, கல்லான இதயத்தை எடுத்து சதையான நவமான இதயத்தை கொடுப்பேன் என்றும், மற்றொன்று புதிதான ஆவியை உங்களுக்குள்ளே கட்டளையிடுவேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின் 2ஆம் பாகத்தை முதலிலே வாசித்துவிட்டு முதல் பாகத்தை 2வதாக வாசிக்கிறேன். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. கல்லான இதயம் அது சதையான இதயமாக மாறுகிறது, சதையான இதயம் நவமான இதயமாக மாறுகிறது. அந்த உள்ளத்திலே, அந்த நவமான இதயமாக மாறினதான அந்த உள்ளத்திலே என்னுடைய ஆவியை கட்டளையிடுகிறேன். அருமையான ஒரு வாக்கு தத்தம், நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு வாக்கு தத்தம். தேவன் நாம் அடைந்து கொள்ள வேண்டியதான அநேக காரியங்களை, அதாவது மனுஷர்களாகிய நாமும் அடைந்து அனுபவிக்க முடியும் என்கிறதான காரியங்களை வாக்கு தத்தமாக தந்திருக்கிறார். அவைகளில் ஒன்றுதான் இன்று நாம் வாசிக்க கேட்டதான இந்த வாக்கு தத்தம். கல்லான இதயம். நம்முடைய இருதயத்திலே கல்லான இருதயம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அந்த இதயம் சதையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதனுடைய தன்மைகள் கல்லை போன்று இருக்கிறது. நம்முடைய இதயமும் சதையாக இருந்தாலும் அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது? ஒரு கல்லான இதயத்தை போல, உணர்வில்லாத, அடுத்தவர்களை பற்றி ஒரு அக்கறை இல்லாத, சுயநலம் நிறைந்ததான, கெட்ட பொல்லாத பாவ சிந்தனைகள் நிறைந்ததான ஒரு சீர்கேடான இதயமாகவே மாறிவிடுகிறது. எப்படி? நம்முடைய இருதயம் தொட்டு பார்த்தால் அது என்ன சதையாகத்தான் இருக்கும். ஆனால் அதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது? கல்லானதாக. ஆதியாகமும் 6வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்கள். ஆதியாகமும் 6வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. பாருங்கள், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷனுடைய அவனுடைய இருதயத்தின் தோற்றம் நித்தமும் பொல்லாதவைகள். இது எப்போ சொல்லுகிறாரு? உருவாக்கி கொஞ்ச காலத்திலேயே, உருவாக்கி ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே அவர் மனுஷனை உருவாக்குறது நிமித்தம் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? அவனுடைய இருதயம் கல்லாகிவிட்டது. அவனுடைய இருதயத்தின் தோற்றம் எப்படி இருக்கிறது? சதையான நவமான மனிதாபிமானம் உள்ள இதயத்தின் தோற்றமாக காணப்படவில்லை. அந்த இதயத்தின் தோற்றம் எப்படி இருக்கிறது? நித்தமும் இடைவிடாமல் பொல்லாப்பானது, தீங்கு நிறைந்ததாக இருக்கிறது. சிலரெல்லாம் பார்த்தா வெளியரங்கமா என்ன சொல்ல முடியாது, அந்த மனுஷன் ரொம்ப மோசமான மனுஷன் சொல்ல முடியாது. சண்டை போட மாட்டாங்க, வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, அடிபடியில் ஈடுபட மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? தோற்றங்கள் பொல்லானது. ஆனா அவங்களுக்குள்ள எப்படி ஒரு ஆள் ஒரு தவறு செய்தா அதை மறக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டதான பொல்லாத கசப்பு வாசி வைராக்கி நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. அப்ப அந்த தோற்றம் எப்படி இருக்கு? பொல்லாததா இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட மனுஷனுடைய இதயம் எப்படிப்பட்டது? கல்லான இதயம். தேவனுடைய பார்வையில ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பார்வையில அவன் கல்லான இதயம் உடையவனா இருக்கிறான். சிலர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? வெளியரங்கமான மாம்சீக பிரகாரமான பாலியல் சம்பந்தமான பாவங்களை செய்ய மாட்டாங்க. ஆனா இருதயத்துல கெட்ட அசுத்தமான பாவ இச்சைக்குரியதான மாம்சீக சம்பந்தமான காரியங்களை சிந்திப்பாங்க, கற்பனை பண்ணுவாங்க, தியானிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் எப்படி, அவருடைய தோற்றங்களும் எப்படி இருக்கு? கல்லானதா இருக்கு. வேறு சிலர் எப்படி இருக்காங்க? வெளியரங்கமாகவே எல்லா காரியங்களையும் செய்வாங்க. எப்படி? எல்லா காரியங்களையும் செய்வாங்க. அப்படி செய்யறவங்களுடைய இருதயம் எப்படிதான் இருக்கு? கல்லாதான் இருக்கு. காரணம் என்ன? அந்த மனுஷனை அப்படிப்பட்டதான துர்க்கிரியைகளை செய்ய தூண்டுவது எது? அவனுடைய இருதயம். அப்போ எல்லா துர்க்கிரியைகளுக்கும் காரணம் என்ன? அந்த இருதயம். அந்த இருதயம் என்ன செய்யுது? அந்த மனுஷன் அப்படியே தூண்டுது. கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 19-21 வரைக்கும் நீங்க வாசித்தா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அநேக பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 6-10 வரைக்கும் நீங்க வாசித்தா அங்கே அநேக பாவங்கள் இருக்கு. சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறான். பாருங்கள், வழக்காடுறது, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட
நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள். பாருங்க, கல்லான இருதயம், அதாவது எனக்குள்ள கல்லான இருதயம் இல்லைன்னு சொல்லி எல்லாருமே நிமிர்ந்து சொல்லிடுவோம். ஆனா வழக்காடக்கூடிய குணம் இருக்கா? சகிக்க முடியாம, சரி தெரியாம பண்ணிட்டான், போ போ போயிரு, அப்படி சொல்ல முடியாது. வழக்காடுவோம். அநியாயம் செய்யக்கூடியதான குணம். ஒரு நஷ்டம் வந்து போச்சு, சரின்னு சொல்லி சகிக்க முடியுதா? நஷ்டப்படுத்துகிறீர்கள். சகோதரருக்கும் அப்படியே செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும். பாருங்கள், பொருளாசை, அதாவது தேவனுடைய செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் உதாசீனமா எண்ணுவார்கள், அதில் ஒரு பொருட்டா எண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பாருங்கள், இதெல்லாம் அந்த இருதயத்தினுடைய தன்மை. அந்த இருதயத்தின் தன்மை மோசமாக கல்லானதாக பாவம் நிறைந்ததாக இருக்கிறதுனால வெளிவரக்கூடியதான செயல்பாடுகள். யார் மனுஷன்? தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமும் உடையவன் தான் மனுஷன். ஆதியாகமம் 1:27 வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்கள், ஒட்டு மொத்தமாக 2 இனம், 2 ஜாதி. அது என்ன? ஆண் ஜாதி, பெண் ஜாதி. இவர்களை தேவன் படைக்கிறார். எப்படி படைக்கிறார்? தன்னுடைய, அதாவது அந்த பரிசுத்த தேவனுடைய, இரக்கம் நிறைந்த தேவனுடைய, கிருபை மிகுந்த அந்த தேவனுடைய, அவருடைய தன்மையின்படி, அவருடைய சொரூபத்தின்படி, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய குணாதிசயங்களை கொண்டு அவர் என்ன செய்கிறார்? மனுஷனை உருவாக்குறார். அப்ப மனிதன் என்று சொல்லும் போது அவன் தெய்வீக சாயலை உடையவனாக இருக்க வேண்டும், தேவனுடைய குணாதிசயங்களை உடையவனாக இருக்க வேண்டும். ஆனால் நம்மை பார்க்கும்போது நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கு? தேவன் மனுஷனை உருவாக்குன நிமித்தம் அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமும் 6:6 வாசிங்கள். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக, தாம் பூமியிலே மனுஷனை உருவாக்குறது நிமித்தம் அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன மனஸ்தாபப்பட்டார்? காரணம் என்ன? தேவன் இங்கே மனுஷனை உருவாக்கி விட்டார். ஆனா எதை எதிர்பார்க்கிறார்? அந்த மனிதனுடைய மனிதாபிமானம், மனித தன்மைகள், தெய்வீக தன்மைகள் எதிர்பார்க்கிறார். அது காணவில்லை. அவர் மனஸ்தாபப்படுகிறார். அதாவது வேதம் என்ன சொல்லுது? எல்லா ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினால தோன்ற பண்ணினார். எப்படி? ஆதாம் மூலம் ஒரு சந்ததியை உருவாக்குனார். அது காரணம் என்ன? ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குறதுக்காக, ஒரு பயபக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்குவதற்காக, தேவனை சேவிக்கக்கூடிய ஒரு ஜனங்களை உருவாக்குறதுக்காக, தேவசித்த மாத்திரம் செய்யக்கூடிய சந்ததியை உருவாக்குவதற்காக. ஆனால் நாம் எப்படி மாறிவிட்டோம்? நேர் மாறிவிட்டோம். வேதம் என்ன சொல்லுது? பக்தி உள்ளவனை தேவன் தனக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? பக்தி உள்ளவனை தேவன் தனக்காக தெரிந்து கொண்டார். அப்ப தேவன் யாரை விரும்புகிறார்? பக்தி உள்ளவர்கள். பக்தி என்று சொல்லும் போது அதிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். அப்போ பரிசுத்தமான வாழ்க்கை உடையதான பரிசுத்த ஜாதியாரை ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இப்ப நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள், மனுஷர்களாக நம்முடைய நிலைமைகளை பாருங்கள். மனித தன்மை இருக்கிறதா? இல்லை. அதனால்தான் தேவன் என்ன செய்தார்? இந்த உலகத்துல என்ன செய்தார்? பாடுபட்டார், இரத்த சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். கொடுத்து இப்ப என்ன ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார்? எந்த மனுஷன் விரும்பினாலும், அதாவது அந்த மனுஷனுடைய இருதயம் கல்லாகி விட்டது. அந்த மனுஷனுடைய சுபாவங்கள், தெய்வீக சுபாவம், மனித சுபாவங்கள் மாறி அவன் மிருகத்துக்கு ஒத்தவனாக மாறிவிட்டான். அப்படிப்பட்டதான அந்த மனுஷன் மறுபடியும் பக்தி உள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, தேவனுடைய சாயல் ரூபம் உள்ளவனாக மாற்றுவதற்காக அவர் இந்த உலகத்தில் பாடுபட்டு இரத்தம் சிந்தி கிருபைகளை, வரங்களை நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். முதல்ல வாஸ்த வசனம் என்ன? எசேக்கியேல் 36:26. அங்க என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையான இருதயம் தருவேன், அந்த சதையான இருதயத்தை நவமான இதயமாக மாற்றி அந்த இருதயத்திற்குள்ள என்னுடைய ஆவியை வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். 24 வாசிங்க. அங்க என்ன சொல்றார்? அந்த அனுபவத்தை கொடுப்பதற்காக நம்ம எல்லாரையுமே அழைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்கள். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். பாருங்கள், இங்கே தேவன் அழைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். சேர்த்து கொள்ள விரும்புகிறார் தன்னோடு. அவரோடு இப்ப நம்ம சேர்த்து கொள்ள முடியுமா? முடியாது.
ஏன்னா நாம் கல்லான இருதயம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன? நம் எல்லாரையும் அழைத்து அவரோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். 14வது சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாருமே வழி தப்பி போனார்கள், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை. பாருங்கள், போதும். எல்லாருமே இந்த உலகத்துல வழி தப்பி கெட்டு போன ஒரு நிலைமையில ஆகி போனாருங்க. இவங்க எல்லாரையும் அவர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனங்களை வாசிப்பீர்கள். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உயர்த்தப்பட்டு எல்லாரையும் என்னோடு இழுத்துக் கொள்வேன் என்று. வாசிங்கள். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும்போது. அதுக்கு அர்த்தம் என்ன? என் மனுஷி, நான் உலகத்துல எந்த மனுஷனும் மனுஷியும் படாத பாடுகளை அனுபவிக்க போறேன். அந்த பாடுகளை அடைந்து நான் சிலுவையில வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தொங்க போறேன். அதை பார்த்தாவது நீங்க என்ன செய்யுங்க? என் பக்கமா வாங்க. ஆணிகள் அறையும் போது அதனுடைய வேதனையும் வலியும் எவ்வளவா இருக்கும் என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். அதனாலேயே நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய பாவ வழிகளை விட்டு என் பக்கமா வாருங்க. இழுத்து கொள்வேன் என்ற அர்த்தம் என்ன? அவர் உங்களை பின்னாடி வந்து இழுக்கிறதல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த சிலுவையின் காட்சியை தியானித்து அந்த அகோர பாடுகளை சிந்தித்து அதன் வலிகள் வேதனைகளை உணர்ந்து எனக்காகத்தானே, என் பாவங்களுக்காகத்தானே, என் சாபங்களை என்னை விட்டு அகற்றுவதற்காகத்தானே என்று உணர்வடைந்து நீங்கள் அந்த சிலுவையின் பக்கமாக இழுக்கப்பட வேண்டும். வாசிங்கள். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். பாருங்கள், எல்லாரையும் தன் பக்கமாக இழுத்துக் கொள்வார். அவர் அதற்காகவே பாடுபட்டார். ஏன் நம்ம இழுத்துக் கொள்ளப்படல? அதை உணர முடியல. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்கள். அங்க என்ன சொல்லப்பட்டு? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார்னு சொல்லப்பட்டு. எதற்காக இந்த உலகத்தில் தேவன் வந்தார்? நம் எல்லாரையும் ரட்சிக்க. அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காகவே சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? அழைப்பை குறித்து சொல்லுகிறது. முதல்ல வார்த்தை என்ன? புது இருதயம், புது ஆவியை தருவேன் என்று சொன்னார். அது நம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் அந்த தேவனுடைய அழைப்பிற்கு செவி கொடுக்க வேண்டும், அவர் பக்கமாக சேர வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்கள். அங்கே உங்களை அழைத்த பிறகு சுத்திகரிப்பேன் என்று சொல்லுகிறார். வாசிங்கள். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். பாருங்கள், இங்கே தேவன் என்ன சொல்கிறார்? நான் உங்களை சுத்தமாக்குவேன். யாரதான் சுத்தமாக்குவார்? அவர் பக்கமாய் சேருகிறதான ஜனங்கள். எத்தனை பேர் அவர் பக்கமாக சேருகிறோம்? அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து சேரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜலத்தினால், சுத்த ஜலத்தினால் நான் என்ன செய்வேன்? அதை தெளித்து சுத்திகரிப்பேன் என்று. ஜலம் என்று சொல்லும் போது வேத வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து என்ன சொன்னார்? உபதேசத்தினாலே, இன்றைக்கு நான் சொன்ன இந்த உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று. வேத வசனத்திற்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். எப்படி ஜலம் தெளிக்கப்படும், அந்த ஜலத்திற்கு சுத்தமாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜலம் என்ன? தேவனுடைய வார்த்தை வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை, அந்த வசனத்திற்கு என்ன தன்மை இருக்கிறதாம்? ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை வேதாகமத்திலே உள்ளதான வார்த்தைகளை விசுவாசித்து ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை மாற்றுவானேயானால் அவனுக்குள்ளே ஜீவன் உண்டாகும். செத்து இருக்கக்கூடியதான அவனுடைய வாழ்க்கை மாறி அவனுக்குள்ளே புதிதான ஒரு வல்லமை உண்டாகும். வாசிங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். எப்படி அந்த வசனத்திற்கு உருவ குத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. வாசிங்க மறுபடியும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்கள், இருதயத்தின் நினைவுகளை அது குத்தி நமக்கு சொல்லும், இது சரியில்லை வேத வசனத்தின்படி.
எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறாங்க, திரள் கூட்டமான எலும்புகள் இருக்கு, இந்த எலும்பெல்லாம் உயிர் பெற்ற எலும்பான்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பாருங்கள், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையதற்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? உலர்ந்த எலும்புகள் அது உயிர் அடையதற்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்போ நமக்குள்ள ஏன், அதாவது ஆத்மீக பிரகாரமா செத்து இருக்கிறோம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்மாற்றம் அடைந்து இருக்கிறோம், ரட்சிப்பின் அனுபவத்தை நஷ்டப்பட்டு இருக்கிறோம், ஒட்டுமொத்தமா இருளுக்குள்ள இருக்கிறோம். ஆனா இப்படி உலர்ந்த ஒரு அனுபவத்தில் இருக்கக்கூடிய நமக்குள்ள ஏன் ஒரு புது வாழ்க்கை வரல? அங்க உலர்ந்த எலும்புகளுக்கு ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? வசனத்தை, வார்த்தையை கேளுங்கள் என்று. அப்ப நமக்கு என்ன வேணும்? சுவிசேஷத்தை, வேத வசனத்தை கருத்தாய் ஒரு மனமாய் கேட்கக்கூடியதான மனநிலை வேணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உலர்ந்த எலும்புகள் உயிரடையதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? வசனத்தை கேளுங்கள் என்று. மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 10வது வசனம் வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பாருங்கள், உலர்ந்து கிடக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்கும் போது ஆவி உட்பிரவேசி. ஏன்னா அதுல ஜீவன் இருக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைக்குள்ள, அந்த வேத வசனத்துக்குள்ள, அதாவது சுவிசேஷமாகிய ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுவிசேஷமாகிய ஒளிக்கு இருதயம் திறந்திருந்தா அது உள்ள போகும். அப்ப என்ன ஆகுது? உயிர் அடையுது, கால் ஊன்றி நிற்க முடியுது. அப்ப முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து அவர் பக்கமா சேர வேண்டும். சேர்ந்த பிறகு என்ன பாக்கி இருக்கு? அவர் சுத்திகரிப்பேன் சொல்லியிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். தெளிப்பேன், சுத்திகரிப்பேன். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? வசனத்தை கருத்தாய் கேட்க வேண்டும், அதை இருதயத்தில் வைக்க வேண்டும். தேவன் நினைச்சுவார், கிரியை செய்வார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்கள், புதிதான இதயத்தையும் புதிதான ஆவியையும் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். சரி, இது சாத்தியமா? இது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சாத்தியமா? அதை முதல்ல நீங்க சிந்திக்கணும், உணரணும், விசுவாசிக்கணும். சரி, இது மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? நடந்திருக்கு. இப்போ லாசரு, இறந்து போன லாசரு எப்படி 4 நாள் ஆயிற்று வாடடிக்குமேன்னு சொல்றாங்க, உண்மைதான். அந்த இறந்து போன அந்த சரீரத்தை தேவனாலே வார்த்தையை அனுப்பி லாசருவே எழுந்திரு என்று சொல்லும் போது எழும்ப முடியுது, உயிர் பெற முடியுது. அப்போ அழுகின சரீரத்திற்குள்ள வார்த்தையானது போய் அந்த வார்த்தை கிரியை செய்து உயிர் பெற செய்யும் போது, கல்லான இதயத்துல தேவனுடைய வார்த்தை போய் அது கிரியை செய்து அந்த கல்லான இருதயம் மாறி சதையான இருதயமாக உயிர் பெற முடியுமா? முடியாதா? இப்ப செத்த சரீரத்தை தேவனால் உயிர் பெற முடியுமே, ஆனால் கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றி, சதையான இருதயத்தை நவமான இருதயமாக மாற்றி, அந்த நவமான இருதயத்துக்குள்ள தேவனுடைய ஆவியை வைக்க தேவனால கூடுமா? கூடாதா? ஆயக்காரனுக்கு வாழ்க்கையை பாருங்க. அவனுடைய வாழ்க்கை என்ன? பணம் பணம் பணம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற. அவனுடைய இறுதி எதை நோக்கி அவனை வழி நடத்துது? பணம் சம்பாத்தியம் பண்ணு, பணம் சம்பாத்தியம் பண்ணு. ஆனா தேவ சந்திப்பு உண்டாகுது. இயேசு கிறிஸ்துவ சந்திக்கிறான். சந்திச்ச உடனே அந்த கல்லான இருதயம், பழைய இருதயம், பாவ இருதயம் அப்படியே மாறி அது என்னவாகுது? புதிய இருதயமா மாறுது. என்ன சொல்றான்? என் ஆஸ்தியில் பாதியை நான் என்ன செய்வேன்? கொடுத்துருவேன். யார்கிட்டத்தையாவது அதிகமா வாங்கினது உண்டானா நாளத்தனையா திருப்பி கொடுப்பேன். அதான் புது இருதயம். வித்தியாசம் புரியுதா? எது உங்க இருதயம் வாஞ்சிக்கிறதோ இச்சிக்கிறதோ அது அப்படியே மாறுது. பவுல் அப்போஸ்தலர் வாழ்க்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முன்னே நான் எப்படி இருப்பேன்? தூஷிக்கிறவனாக,
துன்பப்படுத்துறவனாக இருந்தேன். இப்போ அப்படி இல்லை. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இயேசுவின் நாமத்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற விதத்துல அந்த இருதயம் அவரை நெருக்கி ஏவுறது. அதற்காக அந்த நபர்களை கொலை செய்யவும் துணிந்தார். ஆனா அந்த பழைய கல்லான கொடூரமான இருதயம் மாறின பிறகு நவமான இருதயம் கிடைத்த பிறகு எப்படி மாறினார் அவரு? அந்த இயேசுவின் நாமத்திற்காக தன்னுடைய தலையே கொடுக்க முன் வந்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். இதுதான் பழைய இருதயம் மாறி புது இருதயமான ஒரு அனுபவம். எத்தனையோ பேருக்கு எப்படி தேவன் நரகத்தின் காட்சியை காண்பித்திருக்கிறார், சிலுவையின் காட்சியை காண்பித்திருக்கிறார். அந்த நாள்ல தங்களை தேவன் ஒப்பு கொடுப்பாங்க. ஒப்பு கொடுத்த அநேக ஜனங்கள் கடைசி வரைக்கும் புதிதான இருதயம் உள்ளவர்களாக, புதிதான ஆவி உள்ளவர்களாக வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து மரித்திருக்கிறார்.